ஜாய் தலைப்புச் செய்திகள். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு 4 மாதங்களுக்கு ஒத்திவைப்பு. கொரோனா சிகிச்சையில் ஈடுபடுவோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை அளிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. தமிழக முதலமைச்சராக வரும் 7ஆம் தேதி பதவியேற்கிறார் மு.க.ஸ்டாலின். ஆளுநர் மாளிகையில் எளிமையான முறையில் பதவியேற்பு. நாளை மாலை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். மு.க.ஸ்டாலினுடன் தலைமை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் சந்திப்பு. கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசனை. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆலோசகர் பதவியிலிருந்து விலகினார் முன்னாள் தலைமை செயலாளர் சண்முகம். திமுக வெற்றிக்கு வாழ்த்து கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு மு.க.ஸ்டாலின் நன்றி. மிகச்சிறந்த தமிழகத்தை உருவாக்க எதிர்க்கட்சியின் ஆலோசனையும் ஒத்துழைப்பும் தேவை என ட்வீட். ஆட்சித்தேர் சரியாக செலுத்தப்படுவதை உறுதி செய்யும் அச்சாணியாக செயல்படுவோம். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து ஓபிஎஸ், இபிஎஸ் கூட்டாக அறிக்கை. பாஜக ஆதரவு கடிதத்துடன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை இன்று மாலை சந்திக்கிறார் ரெங்கசாமி. 7ஆம் தேதி பதவியேற்பு விழா. ஆந்திராவில் தீவிரப்படுத்தப்பட்டது பகுதி நேர ஊரடங்கு. அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே மக்கள் நடமாட்டத்திற்கு அனுமதி. கொல்கத்தா அணி வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியருக்கு கொரோனா. பெங்களூரு, கொல்கத்தா இடையிலான இன்றைய ஐபிஎல் போட்டி ஒத்திவைப்பு. சென்னை அணியில் பந்துவீச்சு பயிற்சியாளர் உட்பட 3 கொரோனா. அணி வீரர்கள் யாருக்கும் கொரோனா இல்லை என பரிசோதனையில் தகவல். கொரோனா சிகிச்சைக்காக இந்தியாவிற்கு 510 கோடி ரூபாய் மருந்துகள் அனுப்பி வைக்கப்படும். பைசர் நிறுவனம் அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறது. அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் முதல் முறையாக முதலமைச்சராகிறார். சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் நேற்று எண்ணப்பட்ட நிலையில் அனைத்து தொகுதிகளுக்கும் முடிவுகள் வெளியாகி உள்ளன. அதில் திமுக கூட்டணி 159 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அதிமுக கூட்டணி 75 இடங்களை பிடித்துள்ளது. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் திமுக மட்டும் 125 தொகுதிகளில் வாகை சூடியுள்ளது. அதிமுக கூட்டணியில் மொத்தம் கிடைத்துள்ள 75 தொகுதிகளில் அக்கட்சி மட்டும் 65 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அமமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் ஒரு இடம் கூட பெறவில்லை. திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 18 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. ஸ்ரீவைகுண்டம், சிவகாசி, விளவங்கோடு உள்ளிட்ட தொகுதிகளில் அக்கட்சி வேட்பாளர்கள் வாகை சூடியுள்ளனர். கடந்த முறை திமுக கூட்டணியில் 8 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் இம்முறை தனது எண்ணிக்கையை 2 மடங்காக உயர்த்தியிருக்கிறது. திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளில் பானை சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. நாகப்பட்டினம் தொகுதியில் ஆளூர் ஷானவாஸ், திருப்போரூரில் எஸ். பாலாஜி, செய்யூரில் பாபு, காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் சிந்தனை செல்வனும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். வானூர் மற்றும் அரக்கோணம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோல்வியடைந்திருக்கிறது.
கடைசியாக 2006ஆம் ஆண்டு 2 சட்டமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றிருந்தது. 6 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அரியலூர் தொகுதியில் சின்னப்பா, மதுரை தெற்கு தொகுதியில் பூமிநாதன், வாசுதேவநல்லூர் தொகுதியில் சதன் திருமலைக்குமார், சாத்தூர் தொகுதியில் ரகுராமன் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கடைசியாக 2006 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகளில் மதிமுக வெற்றி பெற்றிருந்தது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் தளி தொகுதியில் ராமச்சந்திரன், திருத்துறைப்பூண்டி தொகுதியில் மாரிமுத்து ஆகியோர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். இதேபோல் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சின்னதுரையும், கீழ்வேளூர் தொகுதியில் நாகை மாலியும் வெற்றி பெற்றனர். திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பாபநாசம் தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவும், மணப்பாறை தொகுதியில் அப்துல் சமதும் வென்றிருக்கிறார்கள். மேலும் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட ஈஸ்வரனுக்கும் வெற்றி கிடைத்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் 23 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 5 தொகுதிகளில் வென்றுள்ளது. சேலம் மேற்கு தொகுதியில் ரா அருள், பென்னாகரம் தொகுதியில் பாமக தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதேபோல் தருமபுரி தொகுதியில் வெங்கடேஸ்வரன், மயிலம் தொகுதியில் சிவக்குமார், மேட்டூர் தொகுதியில் சதாசிவம் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு 1 தொகுதியில் கூட வெற்றி பெறாத பாமக தற்போது அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. தமிழகத்தில் 4 தொகுதிகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனை பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் வீழ்த்தினார். திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரனும், நாகர்கோவிலில் எம்.ஆர். காந்தியும், மொடக்குறிச்சி தொகுதியில் சரஸ்வதியும் வெற்றி பெற்றார்கள். கடந்த 2001ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவின் 4 வேட்பாளர்கள் எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றிருந்தனர். இந்நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவினர் தமிழக சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைக்க உள்ளனர். தமிழக முதலமைச்சராக வரும் 7ஆம் தேதி ஸ்டாலின் பதவியேற்க உள்ளார். பேரவைத் தேர்தலில் வென்று ஆட்சியை கைப்பற்றியுள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது தாயாரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்திற்கு சென்றார். தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே திமுக தலைவர் ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இப்பொழுது அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய கவனம் புறம் கொரோனாவை பற்றி தான் இருக்கிறது. கடைசி ஒரு 2 மாத காலம் இந்த தேர்தலிலே தோற்கப் போகிறோம் என்று தெரிந்து கொண்டே அலட்சியமாக அரசு இருந்தது. இதுக்கு முன்னே அரசு. எனவே இந்த கொரோனா என்கின்ற கொடிய விபத்திலே இருந்து தமிழக மக்களை விடுவிப்பது எப்படி, காப்பது எப்படி, பாதுகாப்பது எப்படி என்பதிலே தான் என்னுடைய முழு கவனமும் இருக்கிறது. அதிலே என்னுடைய கடமையை செய்வேன். அதிலே வெல்வார். அந்த சவாலை சந்திப்பார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வியூகம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. கலைஞருக்கு பின்னால் கட்சியையும் கட்டுக்கோப்பாக வழிநடத்தி வருகிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியையும் சிதறவிடாமல் கட்டுக்கோப்பாக வழிநடத்தி மாபெரும் வெற்றியை ஈட்டியிருக்கிறார். ஆட்சி மாற்றம் வேண்டும், நல்லாட்சி வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய முறையில் தளபதி அவர்கள் நிச்சயமாக செயல்படுவார்கள். அவருடைய ஆட்சி திறம்பட செயல்பட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியே இருந்தும் தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்ளும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அண்ணன் அவர்கள் 7ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். அவர் பொறுப்பேற்கிற அந்த நாளிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு
தமிழ் சமூகத்தின் உரிமைகள், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைகள், தமிழகத்தின் உரிமைகள் இவற்றுக்கெல்லாம் நல்லதொரு விடை கிடைக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்குள்ள மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்கள் என அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்ட பினராயி விஜயன் மற்றும் மம்தா பானர்ஜிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மு.க.ஸ்டாலின். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், மிகச்சிறந்த தமிழகத்தை உருவாக்க தங்களது ஆலோசனையும் ஒத்துழைப்பும் தேவை என கூறியுள்ளார். ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்ததே ஜனநாயகம், அத்தகைய ஜனநாயகம் காப்போம் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை அதிமுக இழந்ததால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். சேலத்திலிருந்து தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு அனுப்பியுள்ளார். இதேபோல் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன், தமிழக அரசின் ஆலோசகரும் முன்னாள் தலைமை செயலாளருமான சண்முகம் ஆகியோரும் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இதனிடையே நாளை மாலை 6 மணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெறும் கூட்டத்தில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகள். மாநிலங்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு அடுத்த சில மாதங்களில் 11 கோடி தடுப்பூசி கிடைக்கப்பெறும் என சீரம் இந்திய நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தற்போது தெரிவித்திருக்கிறார். ஒரே நாள் இரவில் தடுப்பூசி உற்பத்தி அதிகரித்துவிட முடியாது எனவும் அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக மே 1ஆம் தேதிக்கு பிறகு 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கிடைக்கப்பெறும் என்று அனுமதி கிடைக்கப்பெற்றிருந்தது. ஆனால் தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக அந்த திட்டம் இன்னும் அமலுக்கு வராமல் இருக்கிறது. பல மாநிலங்கள் தங்களுடைய தடுப்பூசி திட்டத்தை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது முக்கியமான இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் டெல்லி செய்தியாளர் சுஜித்ரா இணைகிறார். சுஜித்ரா, தொடரலாம். ஆக்சுவலி சீரம் இந்தியா நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி அதார் பூனவாலா சார்பில் தற்பொழுது ஒரு விளக்கத்தை அந்த நிறுவனமானது அளித்திருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த சில நாட்களாக லண்டனில் உள்ள பத்திரிகைகளுக்கு அவர் வழங்கிய அந்த பத்திரிகையில் வெளியிட்ட செய்திகளானது தவறுதலாக புரியப்பட்டிருக்கிறது எனவும் ஜூலை வரை இந்தியாவில் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவும் என செய்திகள் வெளியிட்டுள்ளதை தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தினை தற்போது அதார் பூனவாலா தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரையிலும் இந்தியாவினுடைய அரசாங்கத்தின் சார்பாக 26 கோடி தடுப்பூசி டோஸ்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஆர்டர் வந்துள்ளது எனவும் ஏற்கனவே 15 கோடிக்கும் மேலான தடுப்பூசிகளை நாங்கள் வழங்கியுள்ளோம். மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளோம். வரும் அடுத்த சில மாதங்களில் மாநில அரசுகளுக்கு 11 கோடி டோஸ்களை வழங்குவதற்கான தயாரிப்பு பணிகளில் தற்பொழுது சீரம் நிறுவனமானது ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு தகவலை அந்த அறிவிப்பில் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசின் சார்பாக ஏற்கனவே 1732 கோடி ரூபாயானது 11 கோடி தடுப்பூசிகளுக்கு தேவையான அந்த முன் பணம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் அந்த 11 கோடியையும் தங்கள் நிறுவனமானது விரைவில் தயாரிப்பு பணிகளை முடித்து அரசாங்கத்திற்கு வழங்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய தடுப்பூசி தயாரிப்பு பணிகளை பொறுத்தளவில் ஒரே நாளில் அனைத்து தடுப்பூசிகளையும் தயாரித்து விட முடியாது. அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளில் தடுப்பூசி தயாரிப்பு என்பது மிக சிரமமான ஒரு பணியாக பார்க்கப்படுகிறது. சற்று காலம் அதற்கு கால அவகாசம் அதற்கு ஏற்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தவறுதலாக யாரும் தன்னுடைய கருத்தை புரிந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் அதார் பூனவாலா சார்பாக அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி, நிச்சயமா விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியுடைய விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநிலங்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு அடுத்த சில மாதங்களில் 11 கோடி தடுப்பூசி விநியோகிக்கப்படும் என சீரம் இந்தியா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அதார் பூனவாலா தற்போது தெரிவித்திருக்கிறார். விவரங்களை சுசித்ரா வழங்க கேட்டோம்.
கருணாநிதியை போன்று மு.க. ஸ்டாலினும் கடும் உழைப்பாளி என்றும் அவரின் நீண்ட நெடும் உழைப்பால் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் செல்வகுமாருக்கு அளித்த விறுவிறு பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு திரு ஸ்டாலின் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் எடுத்துக்கலாமா, அல்லது ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு மக்கள் நினைச்சிருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான உழைப்பாளி, சோர்வின்றி தந்தையைப் போல உழைக்கக்கூடியவர் என்பதை நாம் களத்தில் பார்த்திருக்கிறோம். அவருடைய நீண்ட நெடிய உழைப்புக்கு, பங்களிப்புக்கு கிடைத்த ஒரு மகத்தான அங்கீகாரமாக இந்த வெற்றியை நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதில் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி அனைத்து தரப்பு மக்களும் அதிருப்தி அடையக்கூடிய வகையில், விரக்தி அடையக்கூடிய வகையில், அடிமுதல் நுனி வரையில் ஊழல் மலிந்திருந்தது. பாரதிய ஜனதாவுக்கு கட்டுண்டு கிடந்த ஒரு அரசாக அது செயலிழந்து கிடந்தது. எனவே மாற்றம் வேண்டும் என்று மக்கள் மனதார விரும்பி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த மாபெரும் வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள். வரக்கூடிய காலகட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய சுயத்தை இழக்காமல் பயணிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது திமுகவோடு சேர்ந்துதான் ஒரு பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா? திமுகவோடு சேர்ந்து பயணிப்பதனால் சுயத்தை இழந்து விடுவோம் என்று எண்ண வேண்டியதில்லை. ஒரு கூட்டணியில் நாம் இணைந்து செயல்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இன்றைய தேர்தல் களம், தேர்தல் முறை அமைந்திருக்கிறது. இப்போது பானை சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக 2 தொகுதிகள் பொது தொகுதிகள், நாகை மற்றும் திருப்போரூர். திருப்போரூரிலே பாமகவை வீழ்த்தியிருக்கிறோம். மற்ற 3 தொகுதிகளில் அதிமுகவை வீழ்த்தியிருக்கிறோம். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்று, அங்கீகாரத்தை பெற்று, அதிக வாக்குகளின் வித்தியாசத்தில் புதிய சின்னத்தில் 14 நாட்கள் இடைவெளியில் அறிமுகப்படுத்திய ஒரு சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு வரலாற்று சாதனையாக நான் பார்க்கிறேன். சாதி அடையாளத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய சில கட்சிகள் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காரு. அப்போனா சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மிகப்பெரிய பாடத்தை மக்கள் புகட்டியிருக்கிறார்கள். அந்த 2 பெரும் கட்சிகளுக்கு மிகப்பெரிய மரண அடியை கொடுத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். அவர்களோடு கூட்டணி அமைத்ததால் அதிமுகவுக்கும் இது பெரிய பாடம். எனவே சாதிய மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் ஒருபோதும் இடமில்லை என்பதை தமிழ்நாட்டு மக்களின் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது. 5 மாநில தேர்தல்களினுடைய முடிவுகள் இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இல்லை கருத்துனா என்னவாக இருக்கும்? 5 மாநிலங்களில் அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 2 சிறிய மாநிலங்களை தவிர, பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா ஆகிய பெரிய 3 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தோல்வியை, படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அவர்கள் போட்ட கணக்கு தப்பு கணக்காகிவிட்டது. ஆனால் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் மம்தா பானர்ஜி அவர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார், 3வது முறையாக என்று நான் கருதுகிறேன். ஆன்டி இன்கம்பன்சி என்பது கூட அங்கே இல்லை. பாரதிய ஜனதாவின் அத்தனை வியூகங்களையும் மக்கள் தவிடுபடியாக்கிவிட்டார்கள். அதைப்போல தமிழ்நாட்டிலும் அவர்களின் ஜம்பம் பலிக்கவில்லை. கேரளாவில் மிகப்பெரிய வெற்றி பினராயி விஜயன் அவர்களின் வெற்றி. இந்த 3 மாநிலங்களும் பாரதிய ஜனதாவுக்கு மூக்குடைத்திருக்கின்றன என்றுதான் சொல்ல முடியும். இந்த படுதோல்விக்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உள்ளபடியே பதவி விலக வேண்டும். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் சந்தித்து முன்னாள் அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, யார் யார் முக்கியமா இந்த கூட்டத்திற்கு வருகை தந்தினார்கள்? விவரங்கள் என்ன? தமிழகத்தில் நேற்று நடந்து முடிந்த வாக்கு எண்ணெய் முடிவில் அதிமுக தோல்வியை சந்தித்த நிலையில் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் இன்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக கடிதம் மூலம் ஆளுநர் பன்வாரிலால் அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்தார். இதனையடுத்து அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, கே.சி. கருப்பண்ணன், கே.பி. அன்பழகன், முனுசாமி, சேவூர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட
பல்வேறு அமைச்சர்கள் அவருடைய இல்லத்திற்கு வந்து நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் பாமக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் அவருடைய இல்லத்திற்கு வந்து வாழ்த்துக்களையும் பெற்று செல்கின்றனர். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 10 தொகுதிகளில் அதிமுக மற்றும் பாமக வெற்றி பெற்றக்கூடிய வேட்பாளர்களும் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவருடைய இல்லத்தில் வந்து நேரடியாக வந்து வாழ்த்துக்களை பெற்று செல்கின்றனர். மேலும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய விவரங்களை செய்தியாளர் திருமலை வழங்க கேட்டோம். சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்தில் அமைச்சர்கள் தற்போது ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார்கள். செங்கோட்டையன் தங்கமணி, KC கருப்பணன், KP அன்பழகன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேலும் பலரும் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வருகிறது. விவரங்களை செய்தியாளர் திருமலை தர கேட்டோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் உள்ள 2 வீரர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் இன்றைய IPL போட்டி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பேரிடருக்கு இடையிலும் 14வது சீசன் IPL போட்டிகள் 6 நகரங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. மொத்தம் 59 போட்டிகளில் இதுவரை 29 ஆட்டங்கள் நடந்து முடிந்துள்ளன. 30வது லீக் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. இது புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ள பெங்களூரு, 7வது இடத்தில் உள்ள கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை நடத்த இருந்தன. இந்த சூழலில் கொல்கத்தா அணியில் உள்ள தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி மற்றும் சந்தீப் வாரியருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதையடுத்து இன்றைய போட்டியை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக BCCI மற்றும் IPL நிர்வாகம் அறிவித்துள்ளது. பேரிடர் காலத்தில் IPL போட்டி நடத்துவதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் ஏற்கனவே உள்ளன. பயோ பபுள் எனும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் வீரர்கள் உள்ளனர். வாரத்திற்கு 3 முறை இவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படும். இருப்பினும் கொரோனா அச்சம் காரணமாக சில ஆஸ்திரேலிய வீரர்கள் தொடரிலிருந்தே விலகினர். நிலையில் பயோ பபுளில் இருந்த வீரர்களுக்கு தொற்று பரவியுள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சேர்ந்த 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள சென்னை அணி வீரர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு நேற்று கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன், பந்துவீச்சு பயிற்சியாளர் எல் பாலாஜி, வீரர்களை அழைத்து செல்லும் பேருந்தின் கிளீனர் ஆகிய 3 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. வீரர்கள் யாருக்கும் தொற்று இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தொற்று உறுதியான 3 பேருக்கும் மறுபரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் தொற்று உறுதியானால் அவர்கள் 10 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். குறிப்பாக இது பெருந்தொற்று காலம் என்பதால் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணியுங்கள், தனிமனித இடைவெளியை பின்பற்றுங்கள்.